சாந்தி. உலக நன்மையாளர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர், தூய்மை கடல், கருணை கடல், பாக்கியத்தை வழங்கும் வள்ளல். இப்படியெல்லாம் எனது மனம் தந்தையின் அருமை பெருமைகளை ஒவ்வொன்றாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதன் ஆழமான அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். கூடவே என்னை நான் பார்க்கின்றேன். எந்த அளவு தந்தைக்கு சமமாக மாறியிருக்கின்றேன். எனக்குள் இன்னும் கூட எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட வேண்டியுள்ளது. இடைவெளியை நிரப்பிக் கொள்வதற்காக இந்த சரீர எல்லையை கடந்து விண்ணில் பறந்து சூக்ஷ்மவதனத்திற்கு வந்து சேருகின்றேன். எனது அன்பான பாப்தாதாவை சந்திக்கின்றேன். அவரையும் பார்க்கின்றேன், என்னையும் பார்க்கின்றேன். எனக்குள் இருக்கும் இடைவெளி அவரிடமிருந்து கிடைக்கும் பொக்கிஷங்களின் மூலம் குறைந்து கொண்டே சென்று இப்போது மறைந்துவிட்ட அனுபவம் செய்கின்றேன். எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாத முழுமை நிலையை அனுபவம் செய்கின்றேன். தந்தை வரதானம் வழங்குகின்றார். உலக நன்மைக்கான பாவனையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களின் பாதுகாப்புக்கான திட்டத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான இரக்க மனம் உள்ளவர் ஆகுக. நான் இரக்க மனமுள்ள ஆத்மா என்பதை உள்ளுக்குள் உணர்கின்றேன். தற்சமயம் பல ஆத்மாக்கள் தமக்கு தாமே தீமை விளைவிப்பதற்கு நிமித்தமாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இரக்க மனம் உள்ளவராகி ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்குவாயாக. எந்த ஒரு ஆத்மாவின் நடிப்பையும் பார்த்து சுயம் குழப்பத்தில் வந்துவிட வேண்டாம். ஆனால் அவர்களின் பாதுகாப்புக்கான சாதனத்தை யோசிப்பாயாக. இது என்னவோ நடந்து கொண்டுதான் இருக்கும். மரம் கீழே சாயத்தானே வேண்டும். இவ்வாறு சிந்திக்க கூடாது. வந்திருக்கும் தடைகளை நீக்குவாயாக. உலக நன்மையாளன் மற்றும் தடைகளை அழிப்பவன் என்ற சமானத்திற்கு ஏற்றாற் போல எண்ணம், பேச்சு மற்றும் கர்மங்களில் இரக்க மனம் உள்ளவராகி வாயுமண்டலத்தை மாற்றம் செய்வதில் சகயோகி ஆகுவாயாக. பாப் தாதாவின் இந்த உயர்ந்த திட்டத்தை உள்ளுக்குள் புரிந்து கொள்கின்றேன். பாப் தாதாவிடம் இருந்து பொக்கிஷங்களின் ஒளி வெள்ளம் பரிஸ்தாவாகிய எனக்குள்ளே நிரம்பி என்னிடமிருந்து நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. தூர தூர தேசங்களிலும் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இந்த ஒளி கிரணங்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன. ஆத்மாக்கள் தந்தையின் பொக்கிஷங்களின் அனுபவங்களை செய்து கொண்டு தம்மையும் அனைத்தும் நிரம்பியவர்களாக அனுபவம் செய்கின்றார்கள். குழந்தாய், இந்த சேவையை எப்போதும் செய்து கொண்டே இருப்பாயாக என்று பாப் தாதா எனக்கு ஆசிகள் கூறி அனுப்பி வைக்கின்றார். நான் மாஸ்டர் உலக நன்மையாளன்.
மாஸ்டர் வள்ளல் இரக்க மனம் உள்ளவன். ஓம் சாந்தி.